வணக்கம், என்னோட பேர் புவனா. இப்போது WSC வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேஷனுக்காக எப்படி நம்ம ஹீலிங் கொடுக்குறோம், அக்குப்ரெஷரில் கொடுக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு 5 minutes டெமோவாக நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன். இவர் நம்ம பேஷண்ட் மிஸ்டர் தேவராஜ். ஸோ நான் ஃபஸ்ட்டு டீப் பல்ஸ் எப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன மூலகங்கள் வந்து வீக்காக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வந்து காற்று மற்றும் நீர் மூலகம் வந்து இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் LU5 வந்து கொடுக்க போதும், மீட்டிங் பண்ண போதும். இப்போ நீட்டிங் பண்ணியாச்சு. நீர் பண்ணும்போதே நம்ம பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பார்க்கறதுக்கு நம்ம மூலகங்களை செக் பண்ணணும். இப்போ நீரில் எடுத்துனா நன்றி. வணக்கம். இப்போ வந்து எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக எனர்ஜி ஹீலிங் வந்து டெக்னிக்ஸ் வந்து மினிமம் 30 to 40 minutes எடுக்கும். பட் இந்த வீடியோக்காக WSல உங்களுக்கு ஒரு 3 minutesல எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எனர்ஜி ஹீலிங்ன்றது எதுக்கு அப்படின்னா, மனிதர்களோட தேவையற்ற ஆறாக்கள், உடம்புல இருக்க தேவையற்ற ஆறா, அதுக்கப்புறம் நம்ம 7 சக்ராஸில் இருக்க இம்பேலன்சஸை சரி பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் எனர்ஜி ஹீலிங் டெக்னிக். ஸோ இவங்க தான் நம்ம பேஷண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்த உடனே அவங்களோட குறைகள், உடம்புல இருக்க பிரச்சனைகள், மனதில் இருக்க பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு வலது கால் மேலே இடது கால் போட்டு தளர்வாக இருக்க வைக்கணும். இருக்க வச்சதுக்கப்புறமா ஹீலிங் கொடுக்குறவங்க முறையான ஆனாபானா, அப்புறம் கம்பு பயிற்சி, அப்புறம் மெடிடேஷன் எல்லாமே பண்ணிட்டு கேசரி முத்திரையில் சில குறியீடுகள் மூலயமா நம்ம சக்ராஸில் இருக்கிற இம்பேலன்சஸை அவங்களுக்கு சால்வ் பண்ணி தர போகிறோம். ஸோ அவங்க தளர்வாக அப்படி படுக்க வச்சுட்டு முதல்ல அவங்களோட ஆறாவை கலைச்சி விட போகிறோம். அப்புறம் குறியீடுகள் மூலயமா எல்லா சக்ராஸ்ல இருக்க இம்பேலன்சஸை நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். அவங்க கால் பாதம் வழியா அந்த நெகட்டிவ் அண்ட் இம்பேலன்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு உப்பு தண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு மிஸ்டிக் ஃபயர் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிட்டு ஸோ அது வழியாக அந்த தேவையற்ற ஆறா வந்து போகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 தடவை பண்ணணும். பண்ணி அந்த உப்பு தண்ணிலையும் மிஸ்டிக் ஃபயர்லையும் அது கலக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு சக்கராலையும் மொத்தம் 7 சக்கராங்கள் இருக்குது. ஸோ 7 சக்கராலையும் நம்ம குறியீடுகள் போட்டு நம்ம இதை பாசிட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சக்கராலையும் நம்ம குறியீடுகள் போடுறோம். ஸோ எல்லா சக்கராலையும் நம்ம குறியீடுகள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாதத்தில் சீட் போடுறோம். ஸோ எல்லா சக்கராலையும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குறியீடுகள் போட்டிருக்கோம். அப்புறம் நமக்கும் இதுக்கும் இருக்க அவங்களுக்கும் உள்ள அந்த இம்பேலன்சஸ் வந்து கட் பண்ணுறோம். இப்போ இது முடிச்சோடனே பேஷண்ட்டை வலது பக்கமாக திருப்பி படுக்க வைக்கணும். பொறுமையாக வந்து உட்கார வைக்கணும். இந்த மாதிரி 2 கையும் மேலே பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு திரும்ப ஒரு சக்கராலையும் நம்ம பவர் கொடுக்குறோம். ஸோ நம்ம குறியீடுகளும் வரையலாம்.